வெல்கம் டு திருசூஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 18+க்கான படம் தான். கொஞ்சம் கொடுறத அள்ளி கொட்டி வச்சிருப்பானுங்க. அதே மாதிரி இந்த படம் பார்த்து முடிச்சோன்னே உங்களுக்கு வாமிட் வர கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படம் டெக்னிக்கலாகவும் சரி, மேக்கிங்காகவும் சரி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி படத்தோட கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், படத்தை செம்ம ரிச்சாக கிராண்டாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, ஹீரோயின் ஒரு மாடலில் இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு ஆட் கம்பெனி ஆட் எடுத்துகிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு வயசான உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏமா உனக்கு வயசாயிருச்சு, நீ ஒதுங்கிக்க, இப்போ நான் சின்ன பொண்ணு வச்சு நாங்கள் ஆட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இவங்க ஒரு மாதிரி கோவத்தோட வருத்தத்தோட அப்படியே இருக்காங்க. ஒரு மாதிரி வெட்சாயிடுறாங்க. இப்போ ஒருத்தன் வந்துட்டு இந்தாங்க இந்த மருந்து எடுத்துக்கங்க, இந்த மருந்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து சின்ன வயசுக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதை சொன்னதை நம்பி இவங்க அந்த மருந்து எடுத்துக்கிறாங்க. இது ஒவ்வொரு அவங்களுக்கு என்னாச்சுன்னு தான் படத்தோட கதை. படத்தோட இந்த சப்ஸ்டன்ஸ். இந்த படம் போன வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18+க்கான படம் மட்டும்தான். படத்துல அடல்ட் சீன்ஸ் நிறையவே இருக்கு. அப்படி இப்படின்லாம் இல்லை, ஓப்பனா எல்லாத்தையும் காப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சீனுக்காக மட்டும் படம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுங்க. இல்லை நான் ஃபுல் படத்தையும் பார்த்து முடிப்பேன், தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியாது. காம்படிட்டர் தான் மிச்சம். ஆனால் அந்த மருந்து எடுத்துக்கும் போது ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எந்த சைடு எஃபெக்ட்டும் எதுவுமே ஆகாது. இவங்க அது பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க பண்ணுற வேலையினால தான் இவங்களுக்கு வந்து இவ்வளோ பாதிப்பே நடக்குது. ஒடுறதின் உச்சமாக தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கும். ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி தான் சொல்லி ஆகணும். ஆனால் இந்த படத்தோட ஹீரோயின் உண்மையிலே பாராட்டி ஆகணும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வேற லெவலாக தான் சொல்லி ஆகணும். இந்த படம் ஒரு 2 hours 20 minutes அந்த மாதிரி வரும். ஆனால் படம் அங்கேயே வருஷம் உங்களுக்கு போர் அடிக்காதுங்க. படத்தில் அங்கே காட்டுற விஷயம் கூட ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருந்தாலும் படம் எங்கேயும் பெருசாக போர் அடிக்காது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீரோனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத போக போக காமிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு டிஸ்டர்பாகவும் இருக்கும். ஸோ இவ்வளவு நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா Amazon Primeல இருக்குது. இந்த படம் தமிழ் டப்பிங்லாம் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. தமிழ் டப்பிங் படத்துக்கு பெருசாக தேவையெல்லாம் இல்லை. படத்தில் பெருசாக பேசலாம் மாட்டாங்க. விஷுவலாகவே நம்ம கன்வே பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒன்றுங்க, ஏமா நீ நல்லா தானமா இருந்த, ஏமா அந்த மருந்து எடுத்த அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த படத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா நல்ல மேக்கிங், அதே நல்ல ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சூப்பராக அமைச்சிருக்காங்க. என்ன படத்தில் உங்க காட்டுற விஷயம் தான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குமே தவிர்த்து படமாக பார்க்கும்போது சூப்பரான படம்னே சொல்லி ஆகணும். இந்த படத்தை சாப்பிட மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த படத்தை யார் யார் பார்க்க வேணான்றதையும் சொல்லிடுறேன். கைண்ட் ஆர்டர் பீப்புள்ஸ், ரத்தத்தை பார்த்தா பயப்படுறவங்க, ரொம்ப சென்சிட்டிவானவங்க, இவங்களாம் இந்த படத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்றது யார் யாருக்குன்னா 18+ ஏஜுக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி படத்தை தான் தேடி தேடி பார்க்கணுன்னு இந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு வச்சுன்னா ட்ரை your own risk. ஸோ ஃபைனலி அதான், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வரேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.